ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இத்தனை நாளா இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி வேணா இருந்திருக்கலாம். இப்போது இந்த இரவோடு இரவாக இந்த வராகி அம்மா உனக்காக அனைத்தையும் சரி செஞ்சு நாளைய விடியலை உனக்கான மகிழ்ச்சி விடியலாக மாற்ற போகிறேன். நீ சந்தோஷம் மகிழும்படியாக உனக்கான அனைத்தையும் வெகு சிறப்பாக, வெகு அழகாக, வெகு நேர்த்தியாக, வெகு சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காக தான் இப்போது இந்த வராகி அம்மா உன்கிட்ட பேச வந்திருக்கேன். இனிமே நீ யாருக்கிட்டையும் போய் எனக்கு மதிப்பு கொடுங்க, மரியாதை கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. உன்னுடைய செயல்கள் மூலமாக இது எல்லாமே தானாக உன்னை தேடி வரும் அளவுக்கு உனக்கான வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக ஆக்கி தரப்போகிறேன். நீ செய்யும் செயல்களும் நீ பேசும் வார்த்தைகளும் சரியாக இருந்தாலும் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் பெருசாக எந்த மாற்றமோ மாறுதலோ வரலன்னு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாய் அல்லவா? இதோ இப்போது அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சகல நன்மைகளையும் சந்தோஷங்களையும் கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கை இழந்துட வேணாம். ஏதாவது ஒரு வடிவத்தில் நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்று செல்லவே. சில நேரங்களில் நீ எதிர்பார்க்காத விதமாக உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும் போதும், சில பிரச்சனைகள் உன் கையை மீறி போனதாக நீ நினைக்கும் போதும் என் மேலே நம்பிக்கை வை. பொறுமையோட என் மேலே நீ பக்தி செலுத்தினா இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் கைமீறி போன விஷயங்களையும், நீ எதிர்பாராமல் நடந்த விஷயங்களையும் நீ எதிர்பார்த்தது போல உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய உன் சொந்த வீட்டு கனவையும் நனவாக்கி உனக்கான நல்லதை நடத்தி தரேன். நீ புது வீட்டில் புத்துணர்ச்சியோட சந்தோஷமாக ஆனந்தமாக அழகான வாழ்க்கையை வாழும்படி இந்த வராகியம்மா செஞ்சு கொடுக்குறேன். நிச்சயமா உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்வேன். கண் குளிர மனசார என் ஆலயத்துக்கு நீ என்னை தேடி வந்து தரிசனம் செஞ்சு எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு உனக்கான நன்மைகள் அனைத்தையும் இந்த வராகியம்மா நானே நடத்தி கொடுக்கிறேன் செல்லமே. நீ எனக்கு உண்மையான பிள்ளையாக உன் வாழ்க்கைக்கு உண்மையாக நேர்மையாக வாழ ஆரம்பிச்சினா இந்த உலகமே உனக்காக பட்டு கம்பளம் விரித்து வரவேற்கும். இந்த உலகத்தில் நீ எப்போதும் யாரையும் யாருடைய வாழ்க்கையும் மாற்ற முடியாது. ஆனால் நீ மனசு வச்சினா உன்னையும் மாற்றிக்க முடியும், உன் வாழ்க்கையை மாற்றிக்க முடியும். உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கவும் உனக்கு நல்லதை செய்யவும் நீ என்ன செய்யணும்னு யோசித்து செயல்படு. உனக்கு துணையாக நான் இருந்து இந்த வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றி கொடுக்குறேன். இந்த பூமியில் நீ யாரையும் திருத்த முடியாது. நீ சொல்கிறத யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்கவங்க பிறந்த பிறவி பலனைக்காக அவரவர்கள் பிறந்த நோக்கத்தோடு தான் வாழ்வாங்கன்னு நான் சொன்னேன் அல்லவா? அப்படி யாராவது உனக்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க நினச்சதை போல அவங்க இஷ்டத்துக்கு வாழ்க்கையை வாழும்போது என்னடா இவங்க இப்படி மோசமாக இருக்காங்களே, இப்படிலாம் பண்ணுறாங்களே நினச்சி நீ மனம் தளர்ந்து சோர்ந்து உடைந்து போகாதே. நீ புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், யாரையும் மாற்ற முடியாது, திருத்த முடியாதுங்கிறது மட்டும்தான். உன்னை நீயே மாற்றிக்கிட்டு அவங்க செய்கிறத ஏற்றுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. தேவையில்லாமல் நீ எந்த விஷயத்தையும் நினச்சி வருத்தம் அடைய வேண்டாம். உன் நல்ல ஒழுக்கத்துக்கும் நன்மைக்கும் சேர்த்து உனக்கான வாழ்க்கையை நல் வாழ்க்கையாக நான் அமைச்சு கொடுப்பேன். ஐம்புலன்களையும் அடக்கி ஒழுக்கமாக நீ வாழ ஆரம்பித்தாலே உனக்கான எல்லா செயல்களிலும் நிச்சயமாக வெற்றி வந்து சேர்ந்துடும் என் செல்வமே. உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். உன் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும்படியும் மங்களகரமான நல்ல நிகழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் நடக்கும்படியும் இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். அனைத்து காரியங்களும் இனிமே உனக்கு வெற்றிகரமாக கைகூடி வரும். தடைகள் அனைத்தையும் நீக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ எப்போதும் கவலைகளை மறந்து சந்தோஷமாக வாழ தயாராகு. நீ சிறு குழந்தையாக இருக்கும்போது உள்ளத்தில் எந்த கள்ளங்கபடமும் கவலையும் இல்லாமல் எப்படி எல்லார்கிட்டையும் அன்பாக பாசமாக சிரிச்சுக்கிட்டே பேசினியோ அதே போல் இப்போதும் அன்பார சிரிப்போட மனசார மகிழ்ச்சியோட கருணையோட வாழ தயாராகு. எப்போவுமே உன் மனசில் அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலச்சி இருக்கும்படி நாளைக்கு உனக்கான நல்ல விஷயங்களை
சந்தோஷம் தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் நீ தான் எல்லாரும் முகத்தையும் உண்மைன்னு நம்பி பழகிட்டு இருக்க. ஆனால் எல்லாரும் வெளியில் காட்டுற முகம் வேறாகவும் அவர்கள் உள்ளுக்குள் இருக்கும் முகம் வேறாகவும் தான் இருக்குது. மற்றவங்க போட்டிருக்க முகமுடிய நம்பி பழகி யாரிடமும் ஏமாந்து போகாதே என் செல்லமே. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் வெளி தோற்றத்துக்கும் வெளி பேச்சுக்கும் நல்லவர்களாக இருந்தாலும் அவங்க உள்ள ஒன்றும் வெளியே ஒன்றும் வச்சுக்கிட்டு தான் பேசி சிரித்து நடிக்கக்கூடியவர்கள்ன்றதை புரிஞ்சுக்கோ. அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்களே, பொய்யானவர்களா போலியானவர்களா முகமுடியை போட்டு கொண்டவர்களா இருக்காங்களேன்றதுக்காக நீயும் போலியான வேஷம் போட்டு நடிக்க தேவையில்லை. உன்கிட்ட எப்போதுமே நல்ல பண்புகளும் நல்ல குணங்களும் இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ அடுத்தவங்களுக்காக இரக்கப்படுவதால் ஒருபோதும் ஏமாந்து போயிட மாட்ட. இந்த வராகி அம்மாவும் உன்னை ஏமாளியாக விட்டுட மாட்டேன். எந்த விதத்திலும் நீ தாழ்ந்து போயிடாம உன்னை தூக்கி நிறுத்தி உயர்த்தி உனக்கான புண்ணியத்தை உன் கைகளில் சேர்த்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சு காட்டுறேன். உனக்கு எல்லாமுமாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எந்த அளவுக்கு நீ நிதானமாக அமைதியாக கவனமாக பொறுமையாக நடந்துக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை மேம்படும், உனக்கான வெற்றிகள் வந்து சேரும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் நிதானத்தை இழந்து விட வேண்டாம். உண்மையான மரியாதைங்கிறது அடுத்தவங்க கிட்ட கேட்டு பெறுவதோ அல்லது அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்தி வாங்குவதோ அடுத்தவர்களுக்கு எதிராக எதிர்வினை செய்வதோ கிடையாது. சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் எப்படி இருந்தாலும் நீ நல்ல பண்போடு நடந்துக்கிட்டினாலே தானாக உனக்கு மதிப்பும் மரியாதையும் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கிற நண்பர்களும் உறவினர்களும் யாருமே இயந்திரங்கள் அல்ல. எல்லாருமே மனிதர்களாக உணர்ச்சிகளின் வழியாக இயங்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு மாதிரியான உணர்ச்சிகள் இருக்கும். நீ நினைக்கிறது போல எல்லாருமே நல்லவங்களா நல்லது செய்கிறவங்களா சிரிச்ச முகத்தோடையே எப்போதும் இருக்க மாட்டார்கள். அவங்களுக்குள்ள சில நேரம் கோபம் வரும், சில நேரத்தில் விரக்தியும் வெறுப்பும் இருக்கும், சில நேரங்களில் பொறாமை இருக்கும், சில நேரங்களில் எரிச்சல் இருக்கும். பல பேரும் பலவித உணர்ச்சிகளோடு தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ மனசுக்குள்ள ஒரு விதமான எண்ணத்தை வச்சுக்கிட்டு வெளியே வேறு விதமாக நடிக்க தெரியாத பிள்ளைங்கிறதால எல்லாரும் உன்னை போலவே உண்மையானவங்களா நல்லவங்களா இருக்கணும்னு எதிர்பார்க்காத. இந்த உலகம் எப்படி இருந்தாலும் நீ அதை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து தான் ஆகணும். உன் கர்ம வினையை அடைந்து நீ எப்படி கஷ்டப்படுகிறாயோ அதே போலதான் ஒவ்வொரு கர்ம வினையும் ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு விதத்தில் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. அவங்க அந்த எதிர்வினையின் காரணமாக கர்ம வினையின் காரணமாக எதை செஞ்சாலும் அதை ஏற்றுக்கிட்டு நீ கடந்து போக தயாராகு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலை கொள்ள தேவையில்லை. நேற்று முடியாத ஒரு விஷயம் இன்னைக்கும் உன்னால் முடியாதுன்னு யார் சொன்னது? கண்டிப்பாக உன்னால் முடியும். நம்பிக்கையோடு நீ முடிவெடுத்தினா உனக்கான வாழ்க்கையை நல்லபடியாக நான் அமைச்சு கொடுப்பேன். நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சியும் உன் வாழ்க்கையில் சரியான முடிவை கொடுத்து உன்னை முன்னேற்றத்தோடு வாழ வைக்கும்ன்றதை நீ மறக்க வேணாம். உன் நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை இந்த வராகியம்மா உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். அன்புக்கும் அமைதிக்கும் சந்தோஷத்துக்கும் நீ அடுத்தவங்களை சார்ந்து இருக்க வேண்டாம். நீயாகவே இயல்பான அன்பான பிள்ளையாக இரு. எல்லார்கிட்டையும் அமைதியோட பழகு. எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்க பழகு. அடுத்தவங்க வந்து உன்னை மகிழ்ச்சி படுத்தணும், அடுத்தவங்க வந்து உனக்கு ஆறுதலாக அன்பு செலுத்தணும்னு ஒருபோதும் எதிர்பார்க்காதே என் செல்லமே. இது எல்லாமே உனக்கே உரிய குணங்களாக இருக்கும்படி பார்த்துக்கோ. உன்னுடைய அன்புக்கும் நல்ல மனசுக்கும் உன் நல்ல குணத்துக்கும் ஏற்றார் போல இந்த வராகியம்மா உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உன்னால் எட்ட முடியாத உயரம்னு இங்கே எதுவுமே இல்லை. அந்த வானத்தை கூட உன்னால் எட்டி பிடிக்க முடியுன்ற தன்னம்பிக்கையோட தைரியத்தோடு நீ வாழ ஆரம்பிக்கணும் என் செல்லமே.